எல்லோருக்கும் வணக்கம். நான் பாரதிய ஹிந்து சேனா கட்சியோடு தேசிய துணை தலைவராக இருக்கேன். இந்த கட்சி 1996 4th February உருவானது. சித்தரஞ்சன் சர்மான்னு ஒருத்தர், அவர் தான் இது உருவாக்கினார். இந்த கட்சியை முன்னாடி இருந்தது நார்த் இந்தியா மட்டும்தான் இருந்தது. ஈவன் மும்பையில் இருந்தது, ராஜஸ்தான்ல எல்லாம் இருந்தது. அவங்க இப்போ அவங்களுக்கு இந்த கட்சியை சவுத் இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு இருக்கு. இந்த கட்சியோட நோக்கமே ஹிந்து எல்லாருமே ஒன்னா இருக்கணும். முன்னாடி எல்லாம் ஹிந்துகள் இப்பொழுத கண்டிஷன்ல எல்லாருமே வேற வேறையா போயிட்டு இருக்காங்க. இந்துக்கள் எல்லாரையும் ஒன்னா கொண்டு வந்து ஜாதி மதம் பேதம் இல்லாம எல்லாருமே ஒத்துமையா ஒரே மனுஷனா வாழணும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கட்சி இப்போ முன்னுக்கு வந்துட்டு இருக்கு. அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமா. அது இங்க எங்களுக்கு லான்ச் ஆக எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தந்து எங்களை முன்னாடி நின்று ஆசீர்வாதம் பண்ணியது கல்கி மகாலட்சுமி சுவாமிகள் தான். மகாலட்சுமி சுவாமிகள் தான் சொன்னாங்க, நீங்க தொடங்கி வைங்க, இங்க லான்ச் பண்ணுங்க, பாக்கி எல்லாமே நடக்கும், எல்லாரும் வருவாங்க, உங்க கட்சியில எல்லாரும் இணைவாங்க, உங்களோட நோக்கம் நல்லா இருக்கு, உங்களோட கொள்கைகள் நல்லா இருக்கு, எல்லாரும் ஒன்னா இருக்கணும், எல்லாரும் ஒன்னாவே வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அது ஜாதியும் இல்லை மதம் இல்லை, மனுஷனா எல்லாரும் வாழணும்னு சொல்லி அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உங்களால முடிஞ்ச என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்து நீங்க இந்த கட்சியை முன்னுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அவரோட ஆசீர்வாதத்துல இன்னைக்கு தொடக்க வச்சிருக்கோம். எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். தேர்தலில் நாங்க என்டிஏ கூட்டணி எந்தெல்லாம் கட்சி இருக்கோ, ஐஜிக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லா கட்சிகளுக்கும் சப்போர்ட் பண்ணலான்னு தான் இருக்கும். கூட்டணியில ஏடிஎம்கே இருந்தாலும் ஐஜிகே இருந்தாலும் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் இருக்கும். அந்த கூட்டணியில எல்லாத்துக்கும் நாங்க அங்கங்க எங்களோட தொண்டர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, எங்கெல்லாம் ஓட்டு பேஸ்மெண்ட் இருக்கோ எல்லாத்துலயும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். கட்சி ஆல்ரெடி இருக்கு தமிழ்நாட்டில். 2025 கட்சி அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் அதை முன்னுக்கு கொண்டு வந்து ஆக்டிவா வரல. இந்த ஹிந்து கட்சி சொன்னனால அவங்க ஆக்டிவா இருக்கல. 2025 இங்க வந்துருச்சு தமிழ்நாட்டுல. தலைவர் எல்லாருமே இருந்தாங்க, ஆனா இப்பவும் இருக்காங்க. ஆனா அவங்க யாருமே ஆக்டிவா இல்லை. அவங்க வேற கட்சிகள் கூட இணைந்து ஒர்க் பண்ணதுனால இந்த கட்சியை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு இது இருக்குல்ல. அதனால இருக்கு, ஆல்ரெடி 2025 வந்துருச்சு. கூட்டத்துல நாங்க என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, எல்லா மாவட்டங்களும் எல்லாருக்கும் பொறுப்பு, மாவட்டங்கள் ஒன் பை ஒன்னா எல்லாருக்கும் பொறுப்பு போடுறதுக்கு இன்னைக்கு கூட்டத்துல தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். அதுல நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்க அவங்களுக்கு நாளையில இருந்து அவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் போயிட்டே இருக்கும் ஒன் பை ஒன். அதுவும் அங்க ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாருக்கும் வந்துட்டே இருக்கும். எல்லாரும் பொறுப்பு போட்டுட்டு இருக்கோம், எல்லா ஒன் பை ஒன் எல்லா மாவட்டங்களிலும். சரி, என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். நாங்க இதெல்லாம் இருக்கோம். அங்க எங்கெங்க எங்களோட ஆளுகள் இருக்காங்களோ அங்கெல்லாம் எந்த கூட்டணி என்டிஏவோட கூட்டணி சப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்.